பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். எக்ஸ் வலைதளத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்ட பதிவில் பொதுமக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் முற்றிலும் மோசமானது என்றும் இதை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டிக் கொள்வதாகவும் பதிவிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட பதிவில் தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாதிகள் தப்பிக்க முடியாது என்றும் அவர்களின் தீய சதி திட்டங்கள் ஒருபோதும் வெற்றியடையாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதிப்பாட்டை என்றும் அசைக்க முடியாது என்றும் அந்த உறுதி மேலும் வலுப்பெற்றுள்ளதாகவும் பதிவிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த கொடூரமான தாக்குதலை நடத்தியவர்களை யாராலும் காப்பாற்ற முடியாது என்றும் குற்றவாளிகள் அதற்கான விளைவுகளை கண்டிப்பாக எதிர்கொள்வார்கள் என்றும் பதிவிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே வெளியிட்ட பதிவில் பஹல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தத்தில் ஒட்டுமொத்த நாடும் ஒற்றுமையாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்ட பதிவில் சுற்றுலா பயணிகள் மீதான கோழைத்தனமான தாக்குதல் மிகுந்த மனவலியை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த நாடும் இணைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், காஷ்மீரில் இயல்புநிலை திரும்பிவிட்டதாக பொய்யான கூற்றுகளை கூறுவதற்கு பதிலாக இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க கடும் நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா, தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, கேரள முதல்வர் பினராயி விஜயன், டெல்லி முதல்வர் ரேகா குப்தா உள்ளிட்டோரும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர்.